ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். பூமியிலே ராட்சதர்கள் இருந்தார்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொல்லும் பொழுது ராட்சதர்களின் தேசம் என்று சொல்லி இந்த தேசம் அழைக்கப்பட்டது. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை ராட்சதர்களின் தேசத்திற்கு அழைத்து போனார். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் காதேஸ் பாலைவன சோலையிலிருந்து வேவு பார்க்க போன பொழுது அவர்கள் சொன்னார்கள், அங்கே ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், ராட்சதர்களை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னார்கள். இப்பொழுது நமக்கெல்லாம் ஒரு கேள்வி, இந்த ராட்சதர்கள் எப்படி உருவானார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை ஒரு கட்டுக்கதை, அதாவது புனையப்பட்ட ஒரு கதை கிறிஸ்தவ வட்டாரங்களில் உலாவி வருகிறது. அது என்னவென்று சொன்னால், தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு சஞ்சப்படுத்தபடியினாலே ராட்சதர்கள் உருவானார்கள் என்கிறதான ஒரு கட்டுக்கதை உலவி வருகிறது. ஆதியாகமம் 6:2 வாசிப்போம். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த வசனத்தை வைத்து தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திகள் இவர்கள் 2 பேரும் இணைந்ததனால உருவானவர்கள் ராட்சதர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது முற்றிலும் தவறு. தேவகுமாரர் என்று சொல்லுவதனுடைய பொருள் என்னவென்றால், யூதர்களுடைய பாரம்பரியத்திலே தகப்பனுடைய பெயரை மட்டும்தான் சொல்லுவார்கள். அவருடைய பெயரை சொல்லித்தான் அடுத்தது அவருடைய மகனுடைய பெயரை சொல்லுவார்கள். சில சமயம் மகனுடைய பெயரை சொல்ல மாட்டார்கள். உதாரணமாக பர்த்திமேயு என்கிறதான ஒரு நபரை வாசிக்கிறோம். அவருடைய பெயர் தெரியாது. அவருடைய பெயர் எப்பொழுது தெரியும்? அவருக்கு மகன் வரும்பொழுதுதான் தெரியும். இப்போ அவங்க அப்பா பேர் தெரியல அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? சன் ஆஃப் காட் என்று சொல்லி முடித்து விடுவார்கள். அந்த வகையில் தான் இது சன் ஆஃப் காட் என்று சொல்லி சொல்லப்பட்டதை ஒழிய இவர்கள் மனிதர்கள் தான். இப்போ நீங்க அதே ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்நாட்களிலே ராட்சதர் பூமியில் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ராட்சதர் என்கிறதான வார்த்தை நெஃபிலிம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து வருகிற வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாய் இருந்தார்கள். அந்த நெஃபிலிம் என்கிறதான வார்த்தை வேறு, இந்த பலவான்கள் என்கிறதான வார்த்தை வேறு. ஆகினால நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திகளோடு சம்பந்தம் கலக்க முடியாது. அது முற்றிலும் தவறு. ராட்சதர்கள் இருந்தார்கள் என்பது உண்மை. அது தேவனுடைய தூதர்களிலும் மனுஷகுமாரத்திகளும் சேர்ந்து உண்டானவர்கள் என்பது முற்றிலும் தவறான விஷயம். ஆதாமினுடைய அந்த வம்ச வரலாறு லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய பொருள் என்ன? அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் மனுஷன், சுத்தமாக மாம்ச சரீரத்திலே இருந்தவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகினாலே நீங்களும் நானும் மனுஷர்தான். மனுஷர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். நமக்கு மாம்ச சரீரம் இருக்கிறது. தேவதூதர்கள் ஹெவன்லி பீயிங்ஸ் ஒரு நாளும் யாரோடு சம்பந்தம் கலக்க முடியாது என்று சொன்னால் மனுஷர்களோடு சம்பந்தம் கலக்க முடியாது. மனிதர்களாக உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் ஆண்டவர் அற்புதமாக படைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக மாம்சத்தில் நம்மை உருவாக்கின ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, நல்ல சமயத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை அற்புதமாய் நீர் உண்டாக்கினீர், அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். எங்களுடைய உள்ளான மனுஷன் உம்மை துதிக்க வேண்டும், உம்மை ஸ்தோத்தரிக்க வேண்டும், உம்மை ஆராதிக்க வேண்டும். ஆராதிப்பதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.